ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாரிஸ் கிச்சனில் வந்து நான் சண்டே விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி போட முடியல, அதனால் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன சமைச்சேன், அதுக்கப்புறமேலு என்ன மாதிரி வேலைன்றது தான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து சண்டே வந்து குருத்தோலை ஞாயிறு, எல்லோரும் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நான் போயிட்டு வந்ததில் எனக்கு அந்த ஓலை கிடச்சிச்சா, அந்த ஓலையை வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன சிலுவை பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்சது இந்த சிலுவை மட்டும்தான். நிறைய பேர் வந்து கோயிலில் வச்சு அழகழகாக பண்ணுவாங்க, நிறைய டிசைனில் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி பண்ணவே தெரியாது. சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி சிலுவை வைக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன்னே சொல்லலாம். ஸோ அது நிறைய ஓலை கிடச்சிச்சு. அதை வச்சு ஒவ்வொரு இது வந்து நாங்கள் வந்து மந்திரிச்சு இதை வந்து வீட்டில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து வைப்போம். ரூமு, கிச்சனு, ஹாலுன்னு, வாசல், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே காலையில் உட்காந்து பண்ணி முடித்தாச்சு. காலையில் ரொம்ப சிம்பிள் தான். அப்புக்கு வந்து நூடுல்ஸ் கிண்டியாச்சு, நான் தோசை தான். அதனால் ரொம்ப வேலைலாம் கிடையாது. நான் காலையில் இப்போ இந்த இருந்த ஓலை எல்லாத்தையுமே நான் வந்து சிலுவை மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம கிச்சனில் போய் என்ன வந்து நம்ம சமைக்க போகிறோன்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிச்சன் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே வந்து செடி எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். செடியில் வந்து எப்போவுமே இதில் வச்சு தண்ணி தெளிப்பேன். அது மாதிரி இந்த செடி மேலே அழுக்கு இருக்குமா, அதெல்லாம் நல்லா தண்ணி வச்சு துடைச்சி விடுவேன். இது வந்து கிச்சன்லேயும் ஃப்ரண்ட் ஹால்லேயும் வைக்கிற குட்டி செடிகள் தான். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. காலையில் ஃபுல்லும் க்ளீனிங் வேலை தான் போயிட்டுருந்துச்சு. எனக்கு அதை வந்து எடுக்க முடியல. இது வந்து வெங்காயம் போட்டு வைக்கிறது, இதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். தூசியாக இருந்தனால நான் வந்து இந்த ட்ரேயில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எப்போவும் நார்மலாக இப்படி தான் போடுவேன். இஞ்சி எல்லாத்தையுமே இதில் போட்டு வச்சுருவேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கோங்க. நம்ம இதை சும்மா சரித்து வைக்கிறதுனால தேங்காய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த மாதிரி வச்சோம்னா தேங்காய் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வந்து நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் பொடுசாக. நார்மலாகவே நிறைய விலாகில் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க கமெண்ட்லேயே. ஸோ அந்த மாதிரி எதுவும் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தான் கொஞ்சம் விலாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி மாற்றணும்னாலும் நான் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு நார்மலாக மண்சட்டியில் வைக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற பாத்திரத்தை விட மண்சட்டி தான் அதிகமாக எடுத்துக்குவேன். இதில் வந்து இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை இதை வந்து தாளிக்கிற போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பல்லாரி வந்து ஒரு பெரிய சைஸ் அளவு நம்ம கட் பண்ணோம்ல, அதில் அந்த 2 இதை வந்து நம்ம பொருசாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் நான் வைக்கேன். ட்ரையாக வேணும்னா நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியும் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு செமி கிரேவி மாதிரி தான் நான் வைக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கழுவி போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சு இதில் வந்து நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கனை வந்து போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இதில் வந்து போட போகிறோம். போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 1/2 தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு ரொம்ப தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் 1/2 இது தான் போடுறேன். இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து மல்லித்தூள் தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ணுவோம். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் வந்து இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரா ஸ்மெல், அந்த மல்லி ஸ்மெல் இருக்கும். அப்போ அந்த பெப்பர் சிக்கன் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்து இப்போது நல்லா தண்ணி தெளித்து இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் அங்கிட்டு இங்கிட்டு திட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இது நல்ல கொதி வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு
இந்த நேரத்தில் வந்து 2 ஸ்பூன் மிளகு வந்து நல்லா இடித்து போடுங்க. பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் இடித்து போடும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வந்து இடித்தது வந்து இது மேலே அங்கிட்டு இங்கிட்டும் கொஞ்சம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து பெப்பர் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒன்றுமே செய்யாது, நம்மளுக்கு நல்லது தான். அதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ட்ரையாக வேணும்னா நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கலாம். நான் ஓரளவுக்கு செமி கிரேவி தான் நான் வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல செமி கிரேவியாக வந்திருக்கு. இந்த பதமே எனக்கு போதும். இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் நல்லா அதை வந்து வதக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் போட்டிங்கன்னா அது நல்லா ஹீட் ஆயிரும். நான் இந்த இது போகணுன்னால நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அப்படி இருந்தாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து அது கொதிக்க தான் செய்யும். மண்சட்டியில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்மளோட டேஸ்டியான பெப்பர் சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த கேப்லேயே நான் வந்து உங்களுக்கு வந்து கடந்த பாத்திரத்தெல்லாம் போய் கொஞ்சம் கழுவியும் வச்சுட்டேன். இப்போது இந்த பதத்துக்கு வந்து நான் நிப்பாட்டிட்டேன். இதுவே எனக்கு வந்து போதுமானது. இப்போ மத்தியானத்துக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டு ரொம்ப டைம் ஆனதுனால நான் குக்கர்லேயே இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுட்டேன். அது போக சாதம் சூடாக வச்சாச்சு. டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டில் தான் சமைக்கவே வந்தேன். அதனால தான் அதை எனக்கு ஷேர் பண்ண முடியல. மற்ற வேலை சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.